முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் மேலும் 49 தமிழர்கள் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரேமி. பிரேமி, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. தமிழ்நாட்டிலிருந்து நேபாளம் சென்ற மேலும் 49 தமிழர்கள் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு பேருந்தில் யாத்திரை சென்ற 57 பேர் வெள்ளத்தில் சிக்கியதாகவும் இதில் 20 பேர் பாதுகாப்பாக உள்ள நிலையில் மீதமுள்ள 37 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது தமிழ்நாட்டிலிருந்து நேபாளம் சென்ற மேலும் 49 தமிழர்கள் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை டிராவல்ஸ் மூலம் சென்ற 41 பேர் திடீர் வெள்ளப்பெருக்கில் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மாயமான 49 பேரில் 7 பேர் குரோம்பேட்டையை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. நேபாளத்தில் உள்ள தற்போது நேபாளத்தில் உள்ள 103 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நேபாளம் பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களுக்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழர்களை மீட்பது தொடர்பாக இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.